இருந்துச்சு. ஆனா இப்போ என் பிள்ளையோட விருப்பம்தான் என்னோட விருப்பமும். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டு இங்க வந்திருக்கீங்க? என் புள்ள விரும்புற பொண்ணுதான் என் குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா அந்த பொண்ணுக்கும் என் பிள்ளைக்கும் நடுவுல கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு மனசிக்கல் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்க உறவுக்குள்ள ஏதாவது விரிசல் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அவளையே உயிரா நினைச்சிட்டு இருக்கிற என் பிள்ளைக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு. அவதான் எங்க வீட்டு மருமகங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். அவங்க 2 பேருக்கும் ஏதாவது கிரகப்பல பிரச்சனையோ இல்ல தடையோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. சரி, அந்த பொண்ணோட பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு ஆனந்தி, சுவாதி நட்சத்திரம், சரி. துலா ராசி. எட்டு. அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டு சமீபத்துல அபசகுனமா ஏதாவது நடந்துச்சா? ஆமா ஜோசியரே, நடந்துச்சு. இதே கோவில்ல தன்வந்திரி பூஜை நடத்தும் போது அவளோட பேரு, ராசி, நட்சத்திரத்தை எல்லாம் சொல்லி யாகத்துல நெய் விடும்போது பெரிய தீ வெடிச்சு அப்படியே மேல எழுந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் சாஸ்திரிகள் பூஜையை நிறுத்திட்டாரு. என்ன ஜோசியரே, ஏதாவது பிரச்சனையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி சகுனக்கேடுதாம்மா சோழிலையும் காட்டுது. என்ன சொல்றீங்க? உங்க புள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் நடக்கிறதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஆனா அதுக்காக திருமணம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கான தடை பெருசா இருக்கு. உங்க புள்ளையும் நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணுக்கும் உங்க புள்ளைக்கும் கல்யாணம் நடக்கணும்னா அது வர்ற 3 மாசத்துக்குள்ள நடக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலையால 3 மாசத்தை தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல சிக்கல் பெருசா வளரும்மா. இதுக்கான காரணம் அந்த பொண்ணோட கிரகபலன் மட்டும் இல்லை, உங்க புள்ளையோட கிரகபலனும் தான். இந்த 3 மாசத்துக்குள்ள அந்த பொண்ணுக்கும் உங்க புள்ளைக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் உங்க புள்ளைக்கு கல்யாண யோகம் இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு இல்லைன்னா வேற எந்த பொண்ணு கழுத்துலையும் உங்க புள்ள தாலி கட்ட மாட்டான். அப்படியே அவன் மனசு மாறினாலும் இந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க உங்க புள்ளைக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லை அடுத்த 10-15 வருஷத்துக்கு கல்யாண வரனே அமையாது. அந்த பொண்ணு தான் உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னாலும் சரி, இல்ல உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணு மூலமா திருமண பந்தம் அமைஞ்சாலும் சரி, இந்த 3 மாசம்தான் காலக்கெடு. முடிவு நீங்க தான் எடுக்கணும். 3 மாசம் தானா? இதுக்கு வேற பரிகாரமே இல்லையா? உங்க பிள்ளையோட ஜாதகத்துக்கு கல்யாணம் ஒண்ணுதான் பரிகாரம். 3 மாசத்துக்குள்ள உங்க புள்ள கையால அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறியே ஆகணும். இல்ல அந்த பொண்ணு மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கழுத்துலயும் உங்க பிள்ளையால தாலி கட்டவே முடியாது. ஹலோ அப்பா. அது ஆனந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்குதுப்பா? என்னத்தம்மா சொல்றது, முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி போனா உதைக்குதுங்கிற மாதிரி திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனையா இருக்குமா. ஏன்பா, என்னப்பா ஆச்சு? அது வந்துமா, கல்யாணத்தை ஊர் பஞ்சாயத்து மண்டபத்தில் வைக்கிறத தானே முடிவு பண்ணியிருந்தோம். அந்த சுயம்புலிக்கம் பைய அவனுக்கு பத்திரிக்கை வைக்கலன்னு கல்யாண மண்டபத்தை வேறவங்களுக்கு டே முகூர்த்தத்துக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்றாமா. என்னப்பா சொல்றீங்க? அது எப்படி மண்டபம் பார்த்து முன்பணம் கொடுத்து பத்திரிக்கையில பேர் போட்டவும் போறவு இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க? அவன் ராசாங்கல்ல அங்க நடக்குது எல்லாம் அந்த திமிரு இருப்பேச்சு. அவன் வேணும்னு வம்பளுக்கு முடிவு பண்ண பிறகு
நாமளும் என்ன வேணாலும் பண்ண வேண்டியதுதான். இது எப்பப்பா நடந்துச்சு? நல்லாளாதுமா. ஏன்பா என்கிட்ட சொல்லவே இல்ல? சும்மா எல்லா பிரச்சனையும் உன் தலையில கொண்டு வந்து போட வேணாமான்னு பார்த்தேன். ஏதோ நம்ம மேல இருக்க கோபத்துல அவ கண்டதையும் பண்றான். அது எப்படியாவது பேசி சரி கட்டிடலாம்னு நினைச்சேன். நம்ம நடேசனை கூட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி பார்த்தம்மா. கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுகள்கிட்ட பேசி பார்த்தம்மா. எல்லா பேச்சுக்கும் அவன் மண்டபத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு கெடுபடியா இருக்கான். இந்த கல்யாணம் நடக்கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கான். என்ன பண்றதுன்னு புரியலம்மா. சரிப்பா, அப்போ வேற ஏதாவது மண்டபத்தை பார்த்து ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? இல்லம்மா, முகூர்த்த நேரமா எல்லா மண்டபமும் புக் ஆயிடுச்சுமா. மாப்பிள்ளை வீட்டில் வேற பத்திரிக்கையில் பேரை போட்டாச்சு, எல்லாரும் கொடுத்தாச்சு. இனிமே எங்கேயும் மாற்றி வைக்க முடியாதுன்னு பேசி பாருங்கன்னு சொல்றாங்கம்மா. எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த பயலை வீச்சர்வால் எடுத்துட்டு போய் பகிர்ந்துடலாம்னு இருக்கேன். வரத பாத்துக்கலாம்னு தோணுது. அப்பா அப்பா அப்பா, அவசரப்படாதீப்பா. விசேஷம் நம்ம வீட்டுது. நம்ம கோவப்பட்டு ஏதாவது செய்வோம், அதையே காரணமா வச்சு கல்யாணத்தை நிறுத்தி போடலாந்தே. அந்த சுயம்புலிங்கம் கங்கணம் கட்டிட்டு தெரியறான். நாமதேன்பா இதுல நிதானமா இருக்கணும், பொறுத்துதே போகணும். அப்பா போனை கொடுப்பா. ஏன் புள்ள, அதுக்காக அவன் என்ன வேணாலும் அநியாயம் பண்ணுவான், அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுங்கிறியா? நம்ம போய் முதல்ல மண்டபத்துல இறங்கி பந்த தோரணம் எல்லா வேலையும் எடுத்துக்கட்டி செய்ய வேண்டியதுதான். எவன் வந்தாலும் ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். அப்படி சொல்லுடி. அக்கா அக்கா, இதுல இப்ப நீ எதுக்கு தலையிடுற? நீ கல்யாண பொண்ணு, இந்த பிரச்சனையில நீ தலையிட கூடாதுக்கா. இதைய பேசி சரி பண்ணிக்கிறோம், நீ அமைதியா இரு. நீங்க போனை கொடு. இனிமே அவங்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஆனந்தி. அவங்கிட்ட எதுக்கு நம்ம கெஞ்சணும்? தலையெழுத்தா? ஊரடிச்சு ஒலையில போடுற அவனுக்கே அம்புடு திமிருனா கௌரவமா பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம எதுக்கு பணிஞ்சு போகணும்? நான் நேரா சம்மந்தி கிட்ட போய் பேசி கல்யாணத்தை வேற ஏதாவது ஒரு ஊர்ல ஏன் சென்னையில வைக்கலான்னு சொல்ல போறேன். அங்க வந்து அவன் எப்படி தடுக்கிறான்னு பாக்குறேன். அம்மா, இந்த விஷயத்துல ஆளாளுக்கு கோவப்படாதீய. என்கிட்ட சொல்லிட்டியல்ல, அக்காவுக்கு அதே மண்டபத்துல அதே கோயில்ல கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் பாத்துக்கிட்டேன். நீ என்னடி பண்ணுவ? இப்போதைக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னை கொஞ்சம் யோசிக்க விடு, நான் ஏதாவது பண்றேன். குறிச்ச தேதியில குறிச்ச முகூர்த்தத்துல அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு, நம்புங்க. நான் பொறவு பேசுறேன். என்னங்க, அவ அதே மண்டபத்துல தான் கல்யாணம்னு சொல்றா? விடுப்பேச்சு, பிள்ளை வேலையில் இருக்குன்னு சொல்லுது. விஷயத்தை சொல்லிட்டோம்ல, வேலை முடிஞ்சு வரட்டும், பேசி முடிஞ்சு எடுத்துக்கிடுவோம்.